கேட்ட மூடுறா. என்ன சௌந்தரபாண்டியன், உனக்கு வேலை கிடையாதா? எங்க போனாலும் சேஸ் பண்ணிட்டே இருக்க. ரவுடிங்க எங்கே போனாலும் சேஸ் பண்றதாண்டா எங்க வேலையே. எந்த போலீஸ்காரன் இல்லாத உனக்கு முடியா? எனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்னு வச்சுக்க. உன்னை எங்கேயே முடிச்சிட்டா? சௌந்தரபாண்டியனுக்கு உயிர் பயம் இல்லைன்னு உனக்கே தெரியும். முயற்சி பண்ணி பாரு. நீ இருக்க ஏரியாடா, நினைச்சாதான் நீங்க இந்த வெளியே போக முடியும். ஓ ஏரியாவே இப்போ என் ஏரியாக்குள்ள இருக்கு, புரியல? ஓ ஏரியா சுத்தி ஃபுல்லா போலீஸ் ரவுண்டப் பண்ணிருக்கு. என்ன மிரட்டியா சௌந்தரபாண்டியன்? இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடும். இல்லை உன் பாடி தான் வெளியே போகும். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். 6 நிமிஷம் நான் வெளியே போகலன்னா போலீஸ் எல்லாம் உள்ள வந்துடும். இப்போ மணி 10:33. ஆதி, உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. போய் சொல்ற? நிஜம். நான் மினிஸ்டர் நாராயணோட ரைட் ஹேண்டு, தெரியுமா உனக்கு? அவன் தான் உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுறான். என் மேலே இருக்க கேஸுக்கெல்லாம் ஆதி தான் ஒரே சாட்சி. எதிர்கட்சிக்காரன்லாம் பழைய கேஸை கலர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால அவனை போட்டுருங்கன்னு தொல்லை பண்ணுறான். யாருக்கு? நாராயணன் தானே? இரு நானே போடுறேன். நான் ஏசி சௌந்தரபாண்டியன் பேசுகிறேன். ஆதி ஏரியாவில் தான் இருக்கேன். போட்டுடலாமா? போட்டுற சொல்கிறோம், வாடு. ஓகே சார், அது பரவாயில்ல. என்கவுண்டரில் உன்னை போட்டு தள்ளினதுக்கப்புறம் கர்ப்பமாக இருக்கிற உன் மனைவி விசாரிக்க வேண்டியிருக்கும். போலீஸ் விசாரணைனா சொல்லவா வேணும்? அதில் உன் பையன் வேற. நினச்சி பார்த்தாலே பரிதாபமாக இருக்கியா? நீ என்ன பண்ணுவோம் சௌந்தரபாண்டியன்? நான் உயிரோட கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்ட போகிறேன்ப்பா. நம்பிக்கை இருந்தால் என் கூட வா, நம்பிக்கை இருந்தால் என்னோட வா. சௌந்தரபாண்டியன் யாரும் என்கவுண்டர் பண்ணதில்லை. இப்போ மணி 10:35. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. வெளியில் போகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் ஆகிடும்.